பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா இதாங்க கட்டு சோத்து ரசம், புளி ரசம். பொதுவாக சொன்னால் கட்டு சோத்துக்கு தயார் பண்ணுற ரசம், புளி சாதம்பாங்க. பெரும்பாலும் எல்லாருமே கட்டு சோறுன்னு தான் சொல்லுவாங்க இங்கெல்லாம். அதுக்கு உண்டான ரசம் இதை நான் தயார் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் தழும்பி வெளியில் வரும்போது இறக்கி இந்த மாதிரி பதத்தில் எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சிட்டோம்னா, நம்ம சப்போஸுக்கு குழம்பு வைக்கலைனாலும் சரி, ஒரு சமயத்துக்கு எடுத்து போட்டு நம்ம கிண்டி சாப்பிட்லாம். விருப்பப்பட்டாலும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பண்ணுறதுக்கு செய்முறைன்னு பார்த்தா, முதல்ல நம்ம ஒரு புளியை ஊற போட்டுக்கிட்டோம். தேவைப்படுறத ஒரு 1/4 கிலோ அளவு ஊற போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஒரு பாட்டில் வரா மாதிரி தயார் பண்ணிக்கலாம். அதை புளியை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு புளிக்கு தக்கபடி ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் அப்படியே பொரியிற அளவு, ரொம்ப கருக்க விட்டுறாமல் பொன்னிறமாக பொரித்து எடுத்து அதை அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கிட்டணும். மிக்சியில் விட்டு அடித்தா, சின்னதாக இருந்தால் சின்ன ஜாரில் போட்டு அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த கல்வத்தில் வச்சு அப்படியே தட்டி ஒரு கிண்டுனிங்கன்னா அது மசிஞ்சு போயிடுது. அதை எடுத்து வச்சுட்டணும். அப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுட்டு, அதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை மிளகாய் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கணும். அதை கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு அந்த அந்த கடலைப்பருப்பையும் அள்ளி போட்டுட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா போடணுங்க. பெருங்காயம் நல்லா போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பவுடர் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுடலாம். அதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு, நம்ம அதுக்குள்ளே அந்த ரசமெல்லாம் நம்ம கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த தாழ்வத்திலே மஞ்சள் பொடியும் போட்டுடணும். இப்போ இந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டு, அந்த புளி ரசத்தை, அந்த புளி கரைசலை அப்படியே வடிகட்டி அதில் ஊற்றிட்டோம்னா நல்லா கொதிச்சுக்குங்க. தாழ்வத்துக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விடணும். கட்டு சோத்துக்கு நல்லெண்ணெய் விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த வெளியில் அப்படியே பிரிஞ்சு அது நல்லா கொதிக்கும். சில பேர் திக்காக வச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படியே களி மாதிரி இறக்கிக்குவாங்க. அது நல்லா இருக்காது, ரொம்ப நாளைக்கும் வச்சுக்க முடியாது. கொஞ்சம் மீடியமான ஒரு இதில் கொஞ்சம் கரண்டியால் அள்ளி ஊற்றினா தண்ணி நம்ம குழம்புக்கு கரைக்கிற மாதிரி அந்த மாதிரி கரைசல் இருக்கணும். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் அந்த மாதிரி கூட்டி அந்த மாதிரி கரைசலை ஊற்றி தாளித்து அது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அது நல்லா கொதித்து இந்த மாதிரி லெவலுக்கு வருங்க. ஒரு அல்வா பதத்தில் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும் தனியாக. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி வரும்போது மறக்காமல் உப்பு போட்டுக்கிட்டுருங்க. பிரிஞ்சு வரும்போது இதை அப்படியே எடுத்து சூடு ஆற விட்டு நீங்கள் பாட்டிலில் எடுத்து சேமித்து வச்சுக்கலாம். அப்படியே கிண்டணும்னா சாதம் வெந்த உடனே கொஞ்சம் குழைவாக வச்சுக்கணும். சாதத்தை வெந்த உடனே சூட்டோடையே சாதம் சூடாக இருக்கும்போதே இதை போட்டு கிளறினோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ருசியாக நல்லா அப்படியே வாயிலே தண்டாத மாதிரி அப்படி ஓடும். இல்லை உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நார்மலான பதத்தில் வடித்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த ரசத்தை எடுத்து போட்டு கிண்டினிங்கன்னா பொல பொலன்னு வரும். இதில் கல்லரிசியும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு நாங்கள்லாம் எள்ளு துவையல் தான் பண்ணுவோம். அந்த எள்ளு துவையலுக்கு எப்படின்னா, நம்ம எள்ளை முதல்ல வெறும் சட்டியில் போட்டு பொரிச்சுக்கிட்டு கருகி போயிடக்கூடாது. அப்படியே பொரிஞ்ச உடனே இறக்கிடணும். அந்த எள்ளோட கொஞ்சம் பட்டை மிளகாய், அது எள்ளுக்கு தக்கபடி பட்டை மிளகாய், புளி, உப்பு இதை மட்டும் வச்சு ரிவர்ஸில் அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி
உப்பு போட்டு அடித்து அதை எடுத்து வச்சு தொட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது தாளிக்கலாம் வேணாம், அது துவையல் அப்படியே வச்சுக்கலாம். கட்டு சோத்துக்கும் அந்த எள்ளு துவையலுக்கும் தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த கட்டு சோத்துக்கெலாம் முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. வாழைப்பழம் தொட்டுப்பாங்க, சர்க்கரை ஜீனி வச்சு கூட தொட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்குது. அதுவும் சட்னி வச்சுக்கலாம், சிப்ஸு, மிக்சரு, காராச்சேவு எது வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். எல்லாம் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. இதை எல்லாரும் பயன்படுத்துங்க. இந்த குளிர்காலத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. தேங்க்ஸுங்க.